சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து இரண்டாவது நாளாக சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. இது குறித்த விரிவான தகவல்களை நமது செய்தியாளர் மணிகண்டனிடம் கேட்கலாம். மணிகண்டன், சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து இன்னைக்கு எத்தனை பேருந்துகள் இயக்கப்படுது? பயணிகள் வசதிக்காக போக்குவரத்து துறை எத்தகைய ஏற்பாடுகள்லாம் செஞ்சிருக்காங்க? மணிமாறன், தீபாவளி பண்டிகையை தங்களது சொந்த ஊர்களுக்கு கொண்டாட செல்லும் பொதுமக்களின் வசதிக்காக சென்னையில் நேற்று முதல் நாளை வரை 11,225 பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் இருந்து மாத்திரம் 2,834 பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. மேலும் கோயம்பேட்டுக்கு வரும் பயணிகளின் வசதிக்காக தமிழக போக்குவரத்து கழகம் சார்பில் விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே செய்த பயணிகளை தவிர முன்பதிவு செய்யாத பயணிகளுக்கென 3 சிறப்பு நடைமேடைகள் ஏற்படுத்தப்பட்டு அவர்களுக்கான பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் நடைமேடை 7, 8, 9 ஆகிய 3 தற்காலிக சிறப்பு நடைமேடைகள் ஏற்படுத்தப்பட்டு முன்பதிவு செய்யாத பயணிகளுக்கென அங்கு போக்குவரத்து ஊழியர்களும் தகவலுக்காக அங்கு ஒரு சிறப்பு கவுண்டர் மாதிரி ஏற்படுத்தப்பட்டு அவர்களுக்கான ஒரு சேவையை அவர்கள் செய்து. இது மாத்திரமல்லாமல் பயணிகளுடைய பாதுகாப்பிற்காக காவல்துறை தரப்பில் 150க்கும் மேற்பட்ட காவல் இங்கு நிறுத்தப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். மேலும் கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் கூட்ட நெரிசலை தவிர்ப்பதற்காகவும் பயணிகளுடைய பாதுகாப்பை அவர்கள் கண்காணிப்பதற்கு 25க்கும் மேற்பட்ட கண்காணிப்பு கேமராக்கள் அனைத்து நடைமேடைகளிலும் பொருத்தப்பட்டு ஒரு சிறப்பு கட்டுப்பாட்டு அறையிலிருந்து அவர்களை காவல்துறையினர் அவ்வப்போது கண்காணித்து வருவதை நம்மால் இங்கு காண முடிகிறது. மேலும் கோயம்பேடு பேருந்து நிலையத்தை பொறுத்தவரை இங்கிருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய பேருந்துகள், சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. குறிப்பாக திருச்சி, மதுரை, சேலம், கோவை, திருநெல்வேலி ஆகிய ஊர்களுக்கு செல்லக்கூடிய பேருந்துகளும், விழுப்புரம், பாண்டிச்சேரி போன்ற ஊர்களுக்கு செல்லக்கூடிய பேருந்துகளும் இங்கு இயக்கப்படுகின்றன. எந்தெந்த ஊர்களுக்கு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன என்பது குறித்த ஒரு பெரிய தகவல் பலகையை கோயம்பேடு பேருந்து நிலையத்தினுடைய நுழைவாயிலேயே போக்குவரத்து கழக ஊழியர்கள் வைத்திருக்கிறார்கள். பொதுமக்களுடைய விவரங்கள் அவர்கள் அவ்வப்போது அவர்களுக்கு விவரங்கள் தருவதற்காக 200க்கும் மேற்பட்ட போக்குவரத்து ஊழியர்கள் கோயம்பேடு பேருந்து நிலையத்திலேயே அவர்கள் தயாராக காத்திருக்கிறார்கள். ஆங்காங்கே தகவல் நிலையங்கள் அமைக்கப்பட்டு, ஹெல்ப் டெஸ்க் என்று சொல்லக்கூடிய ஒரு தகவல் நிலையங்கள் அமைக்கப்பட்டு அங்கு பயணிகளுடைய சந்தேகங்களையும் குறைகளையும் அவர்கள் தீர்த்து வருவதை நம்மால் இங்கே காண முடிகிறது. இது மாத்திரமல்லாமல் கோயம்பேடுக்கு வரக்கூடிய பொதுமக்கள் பயணிகளுடைய கூட்ட நெரிசலை தவிர்ப்பதற்காகவும் வடபழனி, நூறடி சாலை, மதுரவாயல் போன்ற இடங்களில் 200க்கும் மேற்பட்ட போக்குவரத்து போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு போக்குவரத்தை அவ்வப்போது சீர்படுத்தி வருவதை நம்மால் இங்கு காண முடிகிறது. மணிமாறன்.